அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உத்திரம் அப்படின்னா நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் சிம்மம், 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கன்னி ராசின்னு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் பார்க்குறோம். ராசி பலன் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள். உள்ள சிம்மராசியும் கன்னி ராசி லக்ன பலனுமே போட்டிருக்கேன், அதையும் வேணாலும் பாருங்கள். இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் ஒன்லி நட்சத்திரம் மட்டும்தான் நம்ம பலன் பார்க்குறோம். ஆக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற பொழுது மெயினாக இந்த வருஷத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகுறாங்க. அதுலேயும் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம். இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, பார்க்கக்கூடிய இடங்கள், இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள், மற்ற கிரகங்கள், இவை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பொதுவாக ஒரு விஷயம், ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் பாதகத்தை செய்யும். ஆக நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக தான் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பண வரவு எப்படி இருக்கும், பொருள் வரவு எப்படி இருக்கும், ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா, நம்ம சம்பாத்தியம் மிஞ்சுமா, இதை மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல. ஏற்கனவே சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்கு, கடின உழைப்பு இருக்கு. ஆக இந்த வருஷம் நம்முடைய பண வரவு பொருள் வரவு கையில இருந்துகிட்டே இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு. குறிப்பாக யாருடைய பணத்தையாவது நீங்க ரொட்டேஷன் பண்றதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. அதுலேயும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வருமானங்கள் இந்த வருஷம் நிறைய இருக்கு. அதை ஒட்டி செலவினங்களும் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வருஷத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, ஜாப் எப்படி இருக்கு, ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, கரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வருஷம் மெயினாக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க வேற வேலை தேடுறதோ வேற கம்பெனி மாறுறதோ வேண்டாம். ரொம்ப 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 பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. வேலை இருக்கா, வேலை இருக்கு, சம்பாத்தியம் இருக்கா, நார்மல் சம்பாத்தியம் இருக்கு, அது போதுமானது. காரணம் என்னன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்காங்க. ஒரு கிரகம் உங்களுக்கு வேலையை கொடுத்துச்சுன்னா இன்னொரு கிரகம் வேலையை விட்டு உங்களை வெளியேற்றுவதற்கு வெளியேற்றப்படுவதற்கும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. வேலையை பற்றிய ஒரு பயத்திலே உங்களுக்கு வச்சிருக்கோம், அல்லது வேலையை பற்றிய ஒரிசிலே உங்களுக்கு கிரகம் வச்சிருக்கோம். ரெண்டும் கலந்த பலன்களாக இந்த வருஷம் இருக்கு. பொதுவாகவே ஒரு சனி செஞ்சா குரு செய்ய மாட்டார், குரு செஞ்சா ராகு செய்ய மாட்டார், ராகு செஞ்சா கேது செய்ய மாட்டார். இப்படி மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை நம்ம வாழ்க்கையில செய்யறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது வேலை நீங்க ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. ஆக எந்த வேலை பார்த்தாலும் சரி, இந்த வருஷம் ப்ரொமோஷன் கிடைக்கல ஒரி பண்ணாதீங்க, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல கவலைப்படாதீங்க, இன்சென்டிவ் கிடைக்கல ஒரியே பண்ணாதீங்க, போனஸ் கிடைக்கல, மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல கவலைப்படாதீங்க. மெயினாக இந்த வருஷம் நீங்கள் எஃபர்ட் எடுத்து உடைங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அந்த வேலையை ரசித்து நீங்கள் செய்யுங்க, இது ரொம்ப முக்கியம். பெரும்பாலே உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம். ஆக இந்த வருஷத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலை வாய்ப்புகள் தான் நமக்கு பயத்தையும் மீதியும் பணக்குழப்பத்தையும் ஒடுக்குதே ஒழிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கு. நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போட இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்கும்.
அது மட்டுமல்ல, ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைன்ல பிஸ்னஸ், அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஆக நீங்க சர்வீஸ் ஓரியன்டா யாரெல்லாம் தொழில் பண்றீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல. ஆக இந்த வருஷம் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதற்கான கிரக நிலைகள் இருக்கு. யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அதுக்கான கிரக நிலைகள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த வருஷம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மேக்சிமம் உங்களுக்கு திருமணம் இது வரைக்கும் நடக்கலைன்னா கண்டிப்பாக நடக்கும். மார்ச் 29க்கு அப்புறம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுவரையுமே திருமணம் வேண்டான்றவங்களுக்கு சரி, திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக திருமணம் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கும் இறையறலாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகள் இந்த வருஷம் மார்ச் 29க்கு அப்புறம் நிறையவே இருக்கு. ஆக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்துல வேலையில மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு பெரிய லெவல்ல கடன் இருந்தால் ஏதோ ஒரு விதத்துல கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். கடன் மட்டுமல்ல, எனக்கு பெரிய லெவல்ல லோன் இருக்கு, இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கும், பெரிய லெவல்ல எனக்கு நோயுடைய தனிமை அதிகமாக இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் ரெண்டுமே குறையும். ஆக நோய், கடன் இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் குறைவதற்கான வாய்ப்புகள் கிரகங்களால் உண்டு. ஆக நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடு எல்லாம் பண்ணணும். இந்த வருஷம் நீங்க உத்திர நட்சத்திரத்துல பிறந்த நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய முயற்சியை நீங்க பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல் ஆகுவீங்க. இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப கவனம். ஹையர் ஸ்டடி, அண்டர் எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா இப்போ கல்வியில தடை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக இந்த வருஷத்துல லாங் ஜேர்னியில ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்க ஜேர்னி தொடரும். யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ, புகழ், அந்தஸ்து இருக்கு, வருமானங்கள் சுமார், நீங்க பெரிய லெவல்ல இந்த வருஷம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் கவர்மெண்டால நன்மைகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும். நல்ல நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்க. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ கண்டிப்பா பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிசினஸ் அண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இம்போர்ட் பண்றீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. உத்திர நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தொழில ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குங்கிறதுக்காக தொழிலை விட்டுறாதீங்க. அதை விட்டுட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மே 18க்கு அப்புறம் யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, நீங்க சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், கார், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்பு உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஆக இந்த வருஷம் நீங்க சிவனையும் சனி பகவானையும் பிரதானமா வழிபாடு பண்ணுங்க. நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.